தண்டட்டி மாட்டணும் அப்படின்னு நினச்சவன் உடனேலாம் மாட்டிட முடியாதுங்க. அதுக்கு பல வருட உழைப்பு இருக்கு. அதுக்கு பின்னாடி. இதுக்குன்னு ஒரு செய்முறை விளக்கங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துல இதுக்குன்னு காது வளர்ப்பாங்க. இந்த காது வளர்க்கிறதுன்றது ஒரு வம்சாவளி பழக்கமாவே இருந்திருக்கு. அதுவும் பிறந்த உடனே காது குத்திருவாங்களாம். அதாவது சின்ன குழந்தையா பால் குடிக்கிற வயசு இருக்குல்ல, அப்பயே தானே காது குத்தி, பனை ஓலைய வந்து அதில மாட்டிருவாங்களாம். பனை ஓலைய மாட்டுனதுமே காதுல வந்து புண்ணு, அரிப்புலாம் வருமாம். அந்த சின்ன குழந்தைக்கு அது பண்ண தெரியாதுல்ல, என்ன பண்றதுன்னு. அதுக்காண்டி என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட தாய் இருக்காங்கல்ல, தாய்ப்பால் குடுக்குற அவங்க வந்து பத்தியே இருப்பாங்களாம். குழந்தைக்கு வந்து புண்ணு வரக்கூடாது, அரிப்பு வரக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு இந்த காது வளர்க்கிறதோட மகத்துவத்த தெரிஞ்சிருந்தாங்க. அவ்வளோ மகத்துவமா வம்சாவளியா வந்த இந்த பழக்கத்த வந்து நம்ம வந்து இப்ப மறந்துட்டு இருக்கோம். ஏன்னா மாடர்ன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு இதில தான் கண்டாங்கி சேலை கட்டணும். இப்ப நைட்டி ஆயிருச்சு. எட்டனா சைஸுக்கு பொட்டு வச்ச காலம் போயி ஒரு ஸ்டிக்கர் போட்டு சின்னதா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வச்சுட்டு தொப்புள்ள வளையம்